என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். முதல் மரியாதைக்கு பிறகு மீண்டும் நடிகர் திலகம் செவாலியர் டாக்டர் சிவாஜி எனும் இமயத்தோடு இணைந்திருக்கிறேன். இந்த மகா கலைஞனின் தோள்களுக்கு மீண்டும் நான் ஒரு மாலையாகிறேன். இன்னும் இந்த மண்ணில் மாறாமல் இருக்கும் தாய்மைக்கு இந்த பசும்பொன்னை பாசத்தோடு சமர்ப்பிக்கிறேன். வணக்கம். என்னம்மா முதல்ல உட்காருங்க. என்ன இருந்தாலும் வயசுக்காக இல்லைனாலும் குணத்துக்காக மரியாதை கொடுக்கணும்ல. அப்ப அட என்னமாமா இது, உங்க மடியில் விளையாண்டு ஒண்ணுக்கு பெஞ்சு வளர்ந்த பையனா? உட்காருங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படியே அவங்க தாத்தா துர்ராசி தவிர உரிச்சு வச்ச மாதிரி நட பேச்சு எல்லாம். எனக்குன்னு வந்து பிறந்தீங்களடா. ஏங்க, ஊர்ல இருக்கிற சனெல்லாம் ஒருமிக்க எந்திரிச்சு நின்னு மரியாதை கொடுக்கும் போது இவங்க எந்திரிச்சு நின்னா என்னவா? தலையில இருக்கிற கிரீடம் கலண்டி தரையில விழுந்துட்டு போகுது. அதா சும்மா கேடாங்கிட்டு உனக்கு அப்புங்க வேற வேலை வெட்டி கிடையாது. அந்த ஆள் வந்தா எழுந்திரிச்சு நிப்பீங்க. நாங்க எதுக்கு எழுந்திரிச்சு நிக்கணும்? அவருக்கு எந்த வகையில் நாங்க குறைஞ்சு போய் அந்த ஆளு தொர்ராசி தேவர் பேருன்னா நாங்களும் தொர்ராசி தேவர் பேருந்த. ஐயா, உங்களை பாக்குறதுக்கு பொண்ணாத்தா புருஷங்களோட வந்திருக்கு. பாபநாத்தா வா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன இதுல ஏந்திரிங்க. என்ன விஷயம்? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சின்னையா. ஆஹா, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை இந்த ஊரு? நம்ம ஊர் தாங்க, இருளப்ப மகன். உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? வாங்க. கணக்கு போல கல்யாணத்துக்கு வேண்டிய தாலி, சேலை, பூ, பொட்டெல்லாம் உங்க பெரியய்யா வீட்டு சேதனம். அது முறைப்படி வந்து சேரும். இது முன் செலவுக்கு வச்சுங்க. இப்படி வாரவக போறவர்களுக்கெல்லாம் வாரி அரைச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரவ வெறும் சேட்டியை தான் கழுவணும். வர்றாரு. ஐயோ, மாட்டி விட்டுட்டீங்களடி. வெளியே வா. வா வெளியே. எத்தனை நாளா இது நடக்குது? இன்னைக்குதான். என் மேல ஒன்னும் குத்தம் இல்ல. இங்க வந்த உலகதான் உன் மாமா மாதிரி வேஷம் போடுன்னு வம்பு பண்ணி என்ன மாட்டி விட்டுட்டாள. எதுக்கு அழுவுற? நீங்க தான் என்ன மிரட்டுறீங்களே. உன்னை மிரட்டுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? என்ன சொன்னீங்க? உன்னை அதட்டுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? அதே மாதிரி தான் எனக்கும் உங்க வேட்டி சட்டை போட உரிமை இல்லையா என்ன? நம்ம மலர்தான் பெரிய வீட்டுக்கு மருமகளா வாக்கப்பட போறான்னு ஊர் முழுக்க ஒரே பேச்சா கிடக்குது இல்ல. நமக்கு இருக்குது ஆசை, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட. அந்த மகராச மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பொண்ணு வந்தா பொட்டிய தூக்கி. என்னடியவ வீட்டுக்குள்ளே மஞ்சு வரட்டு வரட்டிட்டு மடக்கி பிடிக்கதா மாப்பிள்ளையில வச்சிருக்கீங்களே, பிடிக்க சொல்லுங்க. பிடிச்சிட்டா நாங்க எதுக்கு ஓடுறோம்? இந்த வாய்க்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. விட்டா வெறுங்குண்டாவிலே கழிக்கிண்டிடுவே நீ. வச்சது வச்ச இடத்துல அப்படியே கிடக்குது. நான் ஒருத்தி இல்லைன்னா இந்த வீடே கோழி கூடாயிரும். ஐயோ, எதுக்கு இம்பிட்டு அவசரம்? நான் ஒருத்தி வருவேன் தான் தெரியுமில்ல. அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு நாளைக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்றதுக்கா? இங்கிட்டு நான் பாத்துக்கிறேன்.
மாட்டுக்கு வெக்க போடுங்க போடுங்கடான்னு ஒருத்தனுக்கு 2 பயல அனுப்பிச்சு வச்சேன். பேச்சம் காணும் மூச்சம் காணும். அது என்னன்னு போய் பாரு. யாரு நீ? அருவகமா பெத்து வச்சிருக்கே 2 சவளையா? அதுடா இங்க எங்க மேய்துன்னு பாக்குறேன் இரு. அட பாவிகளா. கொஞ்சம் தானே சும்மா இப்ப குடுப்பியா மாட்டியா? அப்படி போடு. எனக்கு கொஞ்சம் குடுனே. என்ன மாப்பிள்ளைகளா வைக்கப்படுப்பு பத்தி இருந்துன்னு பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல மலரே, தம்பி பையன் ரயில பாத்து இல்லைன்னு சொன்னா அதான் ரயில் விட்டு காட்டிட்டு இருந்தில்ல. நீங்க ரயிலே பார்த்தது தம்பி, நீங்க காட்டுறீங்க. அத்தையும் ரயிலே பார்த்தது இல்லையா? கொஞ்சம் வந்து காட்டுறீங்களா? ஏய் வேடா, மாட்டுக்கு வைக்க பிடிங்க போடுங்கடானா இங்க வந்து ரயிலா விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இருங்க அத்தைகிட்ட போய் சொல்றேன். என்னண்ணே ஒரு குட்டியும் ஒரு பெருசு ஒரே போக. மலரே மலரே இங்க பாரு, நில்லு இங்க பாரு. வேண்டாம் வேண்டாம் விளையாட்டு. இங்க பாரு சும்மா இங்க பாரு மலரே மலரே. என்னடா வயசு புள்ளைய விரட்டி விளையாடிக்கிட்டு? வயசு புள்ளையா வாயை வச்சுக்கிட்டு இருக்கு சொல்லாத்தா. அத்தை உன் புள்ளைகள பத்திரமா பாத்துக்க. தண்டவாளம் இல்லாம ரயில் விட்டுட்டு இருக்காக. கவுந்திர போகுது. உன்ன போக போக போக. நீ முத்தம்மா மகன் சின்னசாமி தானே? ஆமா. ஏன்பா அழுகுற? என்னாச்சு? நீங்க தானே எங்க அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆமா, அதுக்கு என்னப்போ? ஒரு குடிகாரனுக்கு போய் கட்டி வச்சுட்டேல என் அம்மா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை போட்டு அடிக்கிறான். நம்ம ஊர்ல சாராயமா எவன்டா காய்ச்சறது? இனிமே உங்க அப்பன் குடிக்கவும் மாட்டான், உன் ஆத்தால அடிக்கவும் மாட்டான். நான் பாத்துக்கிறேன். இப்போ உன் அப்பா எங்க இருப்பான்? ஐயா சின்னையா, நான் பிள்ளைய அடிக்கல. அவன் ஏதோ கோவத்துல முறுக்குவாயம் கொடுக்கறதுக்காக போய் சொல்றான். நான் இனிமே பொண்டாட்டி அடிக்க மாட்டேன், அடிக்கல. என்னடா அதெல்லாம்? சாராயமா காய்ச்சறீங்க? பொண்ணு முள்ளைய வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மானம் மரியாதை. அத வீதியில விட்டுவிட்டு ஆம்பளை பொட்டத்தனமா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறதாக்க நம்ம பொண்ணுங்களை போலீஸ் கூட்டிட்டு போவாங்க. அத பாக்குறதுக்கு தான் நம்ம வேட்டி துண்டு கட்டி இருக்கோம் பாருங்க. மாமா வாங்க மாமா வெளியே. என்ன அங்கிச்சாமி, ஊர்க்காரங்களுக்கு பூரா சளி பிடிச்சி செம்மறி ஆடு மாதிரி அச்சு புச்சுன்னு தும்புறாங்கன்னு கஷாயம் காய்ச்சி குட்டிலாக்கு. புதுசா வேலைக்கு சென்று பாரு போட்டு கம்ப நிமித்திரவனே இருக்கான் பாச்சா. அப்பாவை கொண்டு போய் அடிச்சு போடுவாங்க மாமா. அப்பா பாவம் மாமா. அப்பாவை விட்டு சொல்லுங்க மாமா. உன் ஒரு குடும்பத்துக்காக அப்பா விட சொன்ன மாமன் பண்ண வேலைக்கு 100 குடும்பம் கெட்டு போயிருமா? ஐயா கும்பிடுறேங்க. அப்படி என்னையா ஊர்ல இல்லாத தப்ப அங்குச்சாமி மாமன் செஞ்சு விட்டாரு. இப்படி போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அவரை தெருவில் இழுத்துட்டு போறத பாத்துக்கிட்டு இருக்கிறதா பெரிய மனுஷன்மையா? யாரு புடிச்சு கொடுத்தா என்ன? நாம போய் சாமியில கூட்டியாருவா? நமக்கு செல்வாக்கு இல்லையா என்ன? வாடி யாரா ஜாமீன் எடுக்க போறது? ஜாமீன் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு முகம் வேணும். எங்க ஐயா முகம் மாறி சில முகர கட்டையெல்லாம் உள்ள போனா வெளியவே வர முடியாதுப்பா. அங்குச்சாமிக்கு துணைக்கு ஆள்லன்னு சொல்லி உள்ள வச்சு நொங்கு 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 நொங்க போற. எடுப்பு சோறு தின்னுட்டு என்னடா பேச்சு பேசுற? ஐயா தப்பா நினைக்காதீங்க. பக்கத்துல பெரிய கருப்பு பேசிக்கிற கேட்டுக்கிட்டு நான் இங்க சொல்லிக்கிறேன். இதுல போய் அவனை
என்ன பாக்குற? நீங்களும் தான் என்ன பாக்குறிய. சரி வழி விடு. என்ன மச்சான் விளையாடிக்கிட்டு? வழிய விடுங்க. போ. இப்படி போ. மச்சான் தலையில சுமையோட இருக்கேன்ல, நீங்க வெறும் கையை தானே வீசிட்டு வரீங்க. இறங்கி வழி விட்டா என்னவா? உன்னை யாரு சுமந்துட்டு வர சொன்னாங்க? இறக்கி வச்சுட்டு கையை வீசிக்கிட்டு வர வேண்டியதானே? உங்களுக்கு வாய் நீளம் தான். உனக்கு கூட தான் நாக்கு நீளம். பின்ன உங்களை மாதிரி எனக்கு என்ன மொட்டை நாக்கா? அது எங்க பார்த்த? மொட்டை நாக்கா குட்டை நாக்கான்னு நேரம் வரும்போது காட்டுறேன். இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா நான் ஒண்ணு சொல்லுவேன், சரிங்களா? சொல்லு. நாக்குனால மூக்க தொடுங்க. தொட்டுட்டா? தொட்டுட்டா உங்களுக்கு வாக்கப்படுறேன். இதெல்லாம் பெரிய வித்த. ஓடுற ஓட்டத்துல 9 தடவை டக்கு டக்குன்னு தொடுவேன். நான் சொன்னது மூக்க. நீ கொஞ்சம் விவரம் தான். இப்ப பார் தொடுறேன். இதுக்கு பவுஸ் இல்ல, பெருசா பேச வந்துட்டாரு. என்னைக்கு நாக்கு நீளமாகுதோ அன்னைக்கு வந்து தொட்டு காட்டுங்க. வரண்டி வரேன். பொடி உரிச்ச உருளைக்கிழங்கு. இரு ஒரு நாளைக்கு உன்னை பொரிச்சிடுறேன். என்னங்க பொம்பளைங்களா, இன்னுமா வேலை செஞ்சுட்டு இருக்கிய? பொழுது சாய போகுதே, வீட்டுக்கு போல. அம்மா மலரே, அள்ளி கொடுக்குற மவராசனுக்கு அளந்து பார்த்த வேலை செய்ய முடியா? அதானே மகராசன்ட்டு மடியில கடியில விழுந்துடாதீங்க. ரொம்ப தான் அக்கறை. போச்சனா போவீளா? அவ அவசரம் இந்த சிரிக்கைகளுக்கு எங்க தெரிய போகுது? ஏன் மாமா, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? உழுது போதும், ஓடிட்டு போக சொல்லுங்க. போக சொல்றதாயே, நீ வேற கல்லக்கல்ல வீசி எரிஞ்சிடாத. டேய் டேய், அவுத்துட்டு வாடா. எதுக்கு இப்ப காட்டுல வேலை செய்யற ஆளுங்களா விரட்டிட்டு இருக்க? எல்லாத்தையும் கூட்டத்துல வச்சா பேச முடியும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தினமும் பேசிதான் உசுர் எடுத்துட்டு இருக்கிய. புதுசா என்னத்த பேசி கிழிக்க போறவ? ஏதாவது தெரியுதா மாமா? இருக்கிற பயலோ எல்லாத்தையும் விரட்டி அனுப்பிச்சது இதுக்குதானே? பின்ன என்னதுக்கா? ஆத்தா புதுசா பாவாடை சட்டை வாங்கி கொடுத்துச்சு. அது உங்களுக்கு தான் முத காட்டணும்னு சொல்லி ஊருக்குள்ள ஒருத்தி ஹண்ட்லயும் படாம ஓடி வந்தா, நீங்க நடன ஊரே கூட்டி வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தீங்க. அதான் விரட்டி விட்டேன். நல்லா இருக்கா மாமா? ஆமா கிறுக்கி, நான் ஒருத்தி கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏதோ மனப்பாறை முறுக்கு மாதிரி முறுக்கிக்கிட்டே போறீல மாமா. நல்லா இருக்கா நல்லா இல்லையா தங்கப்பா பாண்டி? தங்கப்பாண்டி. என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? ஆமா, உங்க பேரு சொன்னாலே பேரிச்சம்பழம் மாட்டோம் இனிக்குதுன்னு ஊர்ல நண்டுல இருந்து சுண்டு வரைக்கும் தங்கப்பாண்டின்னு கூப்பிட்டுட்டு திரியறாக. இப்ப நான் ஒருத்தி கூப்பிட்டதுதான் குறைஞ்சு போச்சாக்கும். வாக்கப்பட்டதுக்கு அப்புறம் புருஷன் பேரை சொல்லி கூப்பிட முடியும். அதனாலதான் இப்ப ஒரு தடவை தங்கப்பா. என்னடி தொட்டு பேசுறவ? கட்டிக்கிட்டு பேசலாமா மாமா? கைய உடைச்சிடுவேன். ஒடிச்சிடுவீங்களா மாமா? ஒடிங்க பாக்கலாம். ஒடிங்க மாமா, ஒடிங்க. ஒடிச்சிடுங்க. ஒடிங்க மாமா, ஒடிங்க. ஒடிங்க 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 மாமா, ஒடிங்க 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 மாமா. என் மேல இம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டு அமுக்கு மூட்டை மாதிரி இருந்துட்டீல மாமா. சரியான கள்ளந்தான் மாமா நீங்க. ஆமாமா மாமா, நீங்க தினமும் இதே மாதிரி தோட்டத்துக்கு வந்துருங்க. நானும் ஆத்தாக்கு தெரியாம வந்துடுறேன். நம்ம 2 பேரும் ஜாலியா இருப்போம். என்ன மாமா? இருப்போம். ஐயோ என் மாமா, என் செல்ல மாமா, என் தங்க மாமா, என் மாமா ஜாலியா இரு. என்ன மாமா நீங்க? புது சட்டையும் பாவாடையும் ரொம்ப அழகா இருக்கு. இப்படியே ஊருக்குள்ள போ, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஆமா, என்ன உட்கார வச்சு சாப்பாடு போடுற பாரு, அதான் ஏறிடுச்சு. போடி. என்ன தூக்கி எடுத்தாங்க பாண்டி. ஏய்
என்ன கொழுந்தனாரே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, படிச்சிட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் பானையும் சட்டியும் பண்ணிட்டு இருக்கியோன்னு. உனக்கு வாய் கொஞ்சம் நீளம் தான். ஆமா, படிக்கிற காலத்துல எல்லாம் விட்டுட்டு இப்ப என்னமோ குத்த வச்சு படிச்சிட்டு இருக்கே. கலெக்டரா போறியா? ஏய் வேணா. நீ கலெக்டரானா உன் அண்ணன் அப்படியே டவாலி ஆக்கி விட்டுரு. ஏய் பாபா குஞ்சு, எனக்கு டவாலி போடுறது இருக்கட்டு, முதல்ல உங்க இடத்துல வேணா தாலி கட்டுவானான்னு பாரு. ஆமா, உங்களுக்காக தான் கழுத்தை நீட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்குமாக்கும். ஏலே ராசா செல்லச்சாமி, அத்தை சோத்து பானையோட வந்துருச்சு, தண்டவாளங்களா போய் கொட்டிக்கிங்க. அது எங்களுக்கு தெரியும், நீங்க ஏலே, இராத்தா வர்றான். ஏய் வாடா குஞ்சு. அத்தை நல்லா பெத்து வச்சிருக்கேன், முத்து கணக்கா 2. ஏ அத்தா, பொழுது உச்சிக்கு வந்துருச்சு, கஞ்சியை குடிச்சிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. கஞ்சி குடிச்சுக்கிறோம்டா. மோர் கொஞ்சம் புளிப்பா இருக்குன்னு எடுத்துட்டு வராம விட்டுட்டேன். எங்க போற இம்பிட்டு அவசரமா சோத்து சட்டியை தூக்கிக்கிட்டு? பள்ளிக்கூடத்துல சாப்பாடு மணி அடிச்சிருச்சு, புள்ள காலையில சாப்பிடாமயே போயிட்டான். இப்படி சோறு ஓட்டிட்டு வந்துட பாத்துக்க தாயி. ஆமா, நீ பிள்ளைய பார்க்க போறேன்பா, கண்ணாத்தா ஒண்ணுக்கு போறேன்பா, சின்ன அத்தா புருஷனை பார்க்க போறேன்பா. எல்லா வேலையும் இங்கேயே முடிச்சு விட்டு குனிஞ்சு வளைஞ்சு வேலையை பாருங்கத்தா. சின்னவர் வந்து கேட்டா யாரு பதில் சொல்றது? அவர் தூக்கி போட்டு விழாவில மதிக்க நீங்க வேலைக்கு சரி பாக்க. சரி, உன் சின்ன பையன் சின்ன மணிக்கு தானே, நான் கொண்டு போய் ஊட்டிட்டு வரேன், நீ இரு. அப்படியே வர்றப்ப எனக்கு ஒரு கட்டு பூமார் பீடி வாங்கிட்டு வாமா. நீ போமா ஒரு துடிப்போட பேச விட மாட்டீங்களே. பேச்சிமா எங்க போறாவ? புள்ளைக்கு சோறு ஊட்டிட்டு வரலான்னு போன சின்னையா. நீ போனா வேலை கெட்டு போயிரும், நான் போய் ஊட்டிட்டு வரேன்னு தங்கச்சி போயிருக்கு. அம்புடுதே. ஏய் மலரே, ஒன்னதான் இங்க வா, இங்க வா. என்ன மாமா? அதை இங்க கொடு. இந்த பாருமா, வேலை கெட்டா கெட்டு போட்டோம், முதல்ல உன் பிள்ளைக்கு போய் சோற ஊட்டிட்டு நிதானமா வா போ. சரிங்கய்யா. என் மாமானா மாமாதான், அந்த சோனி இருக்கானே ஒரு கேன. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஏன் மாமா? நீ அண்டா அண்டாவை ஆக்கி கொட்டினாலும் ஆத்தா கையால ஒரு வாய் சோறு திங்கிறதுக்கு ஈடாகுமா? எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல, அந்த பிள்ளைக்காவது கிடைக்கட்டுமே.